சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் ஒரு கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்து வருகிறது. அதில் உள்ளே சிலர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. ஆனால் அந்த 5 பெண்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்று சற்றுமுன் தகவல் கிடைத்துள்ளது. குரோம்பேட் போறதா கிண்டிக்கு வடபழனி நோக்கி வர்றதா? அப்பயே வாடா இந்த பக்கம் சென்னையில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தின் மீது கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்து வருகிறது. அந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளதை நேரடியாக பார்த்து வருகிறோம். அந்த காரில் இருந்த 5 பெண்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் போக்குவரத்தை சீர் செய்து அந்த காரின் தீயை அணைக்கும் பணியில் அங்கு போலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னே பார்க்க முடிகிறது. அதேபோல் அந்த கார் தற்போது தீ அணைக்கப்பட்ட நிலையில் நிற்கிறது. போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டுள்ளது. அந்த காரில் 5 பெண்கள் பயணித்ததாகவும் 5 பெண்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த கார் எப்போது தீப்பிடித்து இருந்தது? தற்போதைய நிலை என்ன? சரியாக 3:40 மணிக்கு 3:35 மணிக்கு கேகே நகரில் இருந்து கிண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த, அதாவது விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ கார் ஒன்று கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் மேம்பாலத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காரினுடைய இன்ஜின் பகுதியிலிருந்து திடீரென்று புகை வந்தது. காரினுள்ளே மொத்தம் 5 பெண்கள், ஒரு குழந்தை பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். புகை வந்த உடனேயே அந்த வாகனத்துடைய ஓட்டுநர் சாமர்த்தியமாக அந்த காரை ஓரம் நிறுத்தி உள்ளே இருப்பவர்களை வெளியே கொண்டு வருவதற்குள் அந்த கார் மளமளவென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. உடனடியாக அங்கிருந்த காவலர்களுடைய உதவியோடு இந்த கார் ஓட்டுநர் காரின் உள் பயணம் செய்திருந்த 5 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையை பத்திரமாக மீட்டு அருகே உள்ள காவல் வாகனத்தில் அமர வைத்திருக்கிறார். சற்றும் எதிர்பாராத அளவில் அந்த தீ மளமளவென பற்றி அந்த கார் முழுவதும் எரிந்து நாசமாயுள்ளது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த கார் எரிந்த ஒரு சூழ்நிலைதான் இருந்தது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தீயணைப்பு வாகனம் வந்து தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் ஒரு வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு ஊழியர்கள். மணிகண்டன், அந்த காரில் 5 பெண்கள், ஒரு குழந்தை இருந்ததா சொல்றீர்கள். அவர்களுக்கு எதுவும் சிறு காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அவர்களுடைய நிலை என்ன? எங்க இருக்கிறார்கள்? அவர்களுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அந்த தீ பண்டி முழுவதும் பரவதற்கு உள்ளாகவே அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீட்டு அருகில் உள்ள காவல்துறை வாகனத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, எந்தவித சிறு காயம். இந்த தீ விபத்திற்கு என்ன காரணம்? இன்னைக்குதான் சென்னையில் அதிகமான வெப்பமா, கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். வெப்பம் காரணமா அல்லது வேற எதுவும் தொழில்நுட்ப காரணம்? கண்டிப்பாக இது வெயிலின் காரணமாக தான் கூறப்படுகிறது. ஏனென்றால்
வாகனத்தில் எப்பொழுதுமே கூலண்ட் என்ற ஒரு ஆயில் இருக்கக்கூடும். வெயிலின் காரணமாக அந்த ஆயில் எவாபரேட், அதாவது ட்ரையாகி இருக்கக்கூடும். அதனாலே இந்த வெப்பம் காரணமாக தீப்பற்றி இருக்கலாம் என்று தீயணைப்புத்துறை அலுவலர் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். இந்த தீ விபத்துக்கு உண்மையான காரணம் என்னவென்று விசாரணையின் போதுதான் தெரிய வரும் என்றும் அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். வெப்பமும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த விபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய்வதற்காக காரினுடைய இன்ஜின் பாகத்தை தீயணைப்புத்துறையினர் உடைத்து ஒரு சோதனை செய்யும் காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இப்பகுதியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வழி பாதையாக தற்பொழுது போக்குவரத்து விடப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரமாக இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வெறும் புகைக்காடாக தான் இங்கு காட்சி அளிக்கிறது. தற்பொழுது மெல்ல மெல்ல போக்குவரத்து சீராகி வருவதையும் போக்குவரத்தை சரி செய்யும் வேளையில் காவல்துறையினரும் அருகில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் வேலை ஈடுபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. இருந்தபொழுதும் கிண்டியிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. திவ்யா, நீங்க சொன்ன மாதிரியும் தீயணைப்பு துறையினர் சொல்றது போலயும் ஒருவேளை அதிகமான வெயில் கூட காரணமா இருந்திருக்கலாம். அந்த கூலண்ட் ஆயில் ப்ராப்பரா இருக்கணும். இது மற்றவர்களுக்கு இந்த மாதிரி கடும் வெயில்ல வெளியே செல்லக்கூடிய மற்ற வாகனங்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலியா கூட இருக்கலாம். வெயில் காரணமா இந்த விபத்து நிகழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு தீயணைப்பு துறையினர் தரப்புலையும் சொல்லப்படுறதா சொல்றீங்க. வேறு காரணம் என்ன அப்படின்னு தீயணைப்பு துறையினர் தற்போது ஆராய்ந்துட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. மணிகண்டன், இந்த கார் எங்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது? அந்த பெண்கள் தரப்புல இருந்து ஏதாவது பேசினாங்க? பெண்கள் தரப்பிலிருந்து தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் KK நகரிலிருந்து விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு விசாரணை தற்போது அவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அது குறித்த தகவல்கள் தெரிய வரும். தற்போது அவர்கள் காவல்துறை அவர்களிடம் விசாரணை நடத்தி வரும் காட்சி நாம் பார்க்கலாம். மேலும் இந்த வாகன ஓட்டுநரிடமும் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். எங்கிருந்து அந்த வாகனம் வந்தது, அந்த வாகனத்தின் சொந்தக்காரர் யார் என்றும் காவல்துறை விசாரித்து வருகிறார்கள். கார் ஓட்டுநருடைய சட்டைப்பையில் அதிமுக சின்னம் பொருந்திய ஒரு புகைப்படமும் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதையும் அவர்கள் விசாரித்து வருகிறார்கள். ஒருவேளை இவர்கள் பிரச்சாரத்திற்காக யாரையேனும் அழைத்து சென்றுள்ளனரா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இந்த பெண்களை அழைத்து சென்றனரவா என்பது குறித்தும் காவல்துறையினர் இங்கே விசாரணை செய்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. திவ்யா, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க மணிகண்டன். தற்போது நமச்சிவாயம் கார் சார்ந்த வல்லுநரான திரு நமச்சிவாயம் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது கிண்டி கத்திப்பாரா மேல இந்த காரை பார்க்கும்போது ஒரு புது கார் மாதிரி தான் தெரியுது. இப்படி இருக்கும்போது ஒரு கார் திடீரென தீப்பற்றி எரியக்கூடியதற்கான சாத்திய கூறுகள் என்னென்ன இருக்கு? இதுக்கு சாத்தியக்கூறுகள் பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் உங்களுக்கு ஃபியூல் அங்க இருக்குது. அது டீசலாவும் இருக்கலாம், பெட்ரோலாவும் இருக்கலாம். ஹீட் ஆல்ரெடி அங்க இருக்குது. இன்ஜின்ல ஹீட் ஓடிட்டு அந்த ஹீட் ஆல்ரெடி இருக்கும். ஒன்லி ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட் ஒரு ஸ்பார்க் மட்டும் தான். அந்த ஸ்பார்க் உங்களுக்கு பேட்டரி டோட்டல் லூஸா இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்ல அந்த பேட்டரி அந்த எல்லாம் சுத்தம் பண்ணாத அழுக்கு இருந்து அது ஹீட் ஆகி ஆட்டோ கம்பஷன்ல எரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்ல ஹீட் ஆகி ஃபிரிக்ஷன் அது மோதி அந்த மாதிரி ஆகும் சான்சஸ் இருக்குது. இந்த கார் மோதி ஃபயர் ஆச்சா இல்ல ஓடிட்டு இருக்கும்போது ஆச்சான்றது எனக்கு தெரியல. இதுதான் பேசிக் ரீசன். 3 எரியறதுக்கு 3 இருக்கும். நாங்க அது ஃபியூல் ஆல்ரெடி இருக்குது, ஹீட் அங்க இருக்குது. ஒன்லி ஸ்பார்க் மட்டும் தான். அது பேட்டரி டெர்மினல் லூஸால வரலாம், இல்ல ஃபிரிக்ஷனால இடிச்சு அந்த மாதிரி உராய்வனால மெட்டல் உராய்வனால வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஹிட்டான காரா ஓடி காரான்னு எனக்கு தெரியல. திரு நமச்சிவாயம், இந்த நேரத்துல இந்த கார் KK நகர்ல இருந்து தான் கிளம்பி இருக்கு. கூலண்ட் எவாபரேஷன் அப்படின்னு சொல்லலாமா இந்த கார் தீப்பற்றதுக்கு ஒரு காரணமா? வெப்பமும் கடுமையா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கக்கூடுமா? கண்டிப்பா வெப்பம் வெளியில ஹை டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது. அதோட அந்த சமயத்துல இன்ஜினோட கூலிங்கோட எஃபிஷியன்சி கம்மியா இருந்ததுன்னா இன்ஜினோட ஹீட்டர் டெஃபினட்டா அதிகமாகும். ஸோ கூலிங் எஃபிஷியன்சி நல்லா மெயின்டைன் பண்றாங்களான்றத பொறுத்து அந்த ஒரு ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது சான்சஸ் இருக்குது. இதில் கம்ப்ளீட் டோட்டல் ஹவுஸ் கீப்பிங் அந்த கிளீனிங் கம்ப்ளீட் இந்த பேட்டரி அந்த இதெல்லாம் சுத்தமா இப்போ நீட்டா வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல எப்பவும் அந்த எரியறதுக்கு உண்டான பொருள் இருக்காது. அது படிஞ்சு அந்த இது கசடை எரிய ஆரம்பிச்சு இல்லாம இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒருவேளை வெப்பம் காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கடும் வெயில் நேரத்துல வெளியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? இந்த மாதிரி சூழலை எப்படி கையாளணும்?
எச்சரிக்கைன்றது வந்துங்க ரொம்ப ஓவர் ஸ்பீட் இல்லாத நார்மல் ஸ்பீட் போகணும். அந்த வென்டிலேஷன் கரெக்டா வருதா உள்ள போகுதான்றத பார்க்கணும். கூலண்ட் சரியா வேலை செய்யுதான்னு பார்க்கணும். கூலண்ட் எஃபிஷியன்சி கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். அது எல்லாரும் வந்து பேட்டரி டெர்மினல்ஸ் அதை சுத்தம் பண்றது கரெக்டா வச்சுக்கிறது, ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பார்க்கணுங்க. ஃபியூவல் வந்து லீக்கேஜ் இல்லாத பார்த்துக்கணும். லீக்கேஜ் இருந்தா தொடச்சி அந்த அசுத்தம்லாம் இல்லாத கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஏறக்குறைய இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்க முடியும். ஒருவேளை தீ பற்றி விட்டது அப்படின்னா உடனடியா அந்த கார்ல இருந்து வெளியேறுவது எப்படி? லாக் வந்து இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் வருது, அப்படி இருக்கும்போது எப்படி உடனடியா வெளில வர்றது? இது தீ வந்து முதல்ல வந்து உங்களுக்கு பேனட் சைட்ல தான் வரும். அது அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும் போது தான் உள்ள வரும் வந்து உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து லாக் வந்து சென்ட்ரல் லாக் சிஸ்டம் அதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணி வெளியே வந்து டீலாக் பண்ணி வெளியே வர வேண்டியதுதான். சப்போஸ் டீலாக் வெளியே வரல அப்படின்னா அது வந்து அவங்க வந்து இவங்க வேற ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட் வச்சுன்னா கட் பண்ணி வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா கிளாஸை உடைச்சிட்டு அவங்க வெளியே வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து சென்ட்ரல் லாக் சிஸ்டம் போது அதை வந்து உடைச்சுன்னு வர்றதுன்றது ஹைட்ராலிக் டூல்ஸ் இருந்தால் தான் முடியும். கண்ணாடி உடைச்சு வர்றது சான்சஸ் இருக்குது. ஆனால் கையில டூல்ஸ் இருந்தாதான் முடியும்னு சொல்றீங்க. சின்னதா வந்து நம்மளே கையில இந்த மாதிரியான கார் டிராவல் பண்ணும்போது ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க எந்தெந்த டூல்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்க ரொம்ப எளிதா கையாளுறதுக்கு? அந்த மாதிரினா உங்களுக்கு கிளாஸ் கட்டர் வேணா வச்சுக்கலாம். அது கூட வந்து கரெக்டா கட் பண்ற அந்த டெக்னிக் தெரியணும் உங்களுக்கு. அந்த கிளாஸ் கட்டர் அந்த கட்டர் வந்து அந்த கிளாஸை கட் பண்ணக்கூடிய தகுதி திறன் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சுக்கினா ஒன்றும் சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்னொன்று நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது வந்து நம்ம தலை வைக்கிற இடத்துல உட்காரும் பகுதியில கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த இதை வந்து செப்பரேட்டா கழட்டி அது கீழே வந்து இரும்பு மாதிரி ராடு இருக்கும். அந்த ராடை வச்சு கண்ணாடிய குத்தி அது மூலமா வெளில வர முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நிஜத்துல? இதெல்லாம் வந்து நம்ம அது கார் டிபெண்ட்ஸ் அப்ப அந்த காருடைய டிசைன் ஃபேக்டர்ஸ் பொறுத்துதான். எல்லா கார்லயும் நீங்க சொல்றது ஃபீச்சர்ஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கணும், அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிடும். ஓட்டுநர் இந்த மாதிரியான தீ பற்றுவதை தவிர்க்க என்ன பண்ணணும் அந்த நேரத்துல? ஓட்டுநர் வண்டியில வந்து கண்டிப்பா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கணும். அது யாருமே வச்சிருக்கிறது கிடையாது. இந்த காலத்துல வந்து வீடும் ரொம்ப அசாடஸா இருக்குது, காரும் அந்த மாதிரி பல இது இருக்குதுனால இந்த காலத்துல கண்டிப்பா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்கணும். அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஆப்ரேட் பண்றதுக்கு டிரைவருக்கு தெரியணும். அந்த ப்ராக்டிஸ் அவங்க எடுத்துக்கணும். அந்த இது பண்ணணும், ஃபாலோ பண்ணாங்கன்னா தீ அணைச்சிட்டு பண்ண முடியும், ஈஸியா அவங்களால அணைக்க முடியும். எந்த கார் சின்ன ஃபயர் தான் பெருசாகும், அதனால ஆரம்பத்துல அதை அணைச்சு விடலாம், அணைக்க முடியும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கண்டிப்பா வைக்கணும், வச்சா நம்ம அணைக்க முடியும். சார் நீங்க சொல்றீங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வந்து கண்டிப்பா வைக்கணும், தீ அணைப்பான் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான பெரும்பாலும் யாருமே வந்து அதை பின்பற்றது இல்லை. ஆனால் அதனை வந்து முறையாக்குவதற்கு உங்கள் தரப்புல இருந்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்படுதா? அதை எப்படி வந்து முறைப்படுத்துவது? இதுல வந்துங்க பாதுகாப்புன்றது வந்து அது தனி மனிதனுடைய உரிமை. அவங்க வந்து அவங்கதான் அது வந்து கார் ஓனர், கார் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வாங்கி வச்சு காரையும் காப்பாத்துன்ற உயிரையும் காப்பாத்துன்ற பொறுப்பு தனி மனிதனுக்குள்ளது. இதை வந்து ஒரு அரசாங்கம் வந்து நிர்பந்திக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. சேஃப்டி வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய கடமை இது, அவங்க தான் பாதுகாத்துக்கணும். இருந்தாலும் வந்து தீயணைப்பு துறையில சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க, விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆர்டிஓ மாதிரி அலுவலகங்களே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய மனசுல இது வந்து போகல, காதோட வெளியே வந்து போகுது. பிரச்சனை. நீங்க சொன்னது முக்கியமான ஒரு விஷயம். தீ அணைப்பான் வந்து கார்கள்ல வந்து இருக்க வேண்டும். தொடர்ந்து இணைப்புல இருங்க. தற்போது கார் மெக்கானிக்கான திரு பிரபு நம்முடன் தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். வணக்கம் பிரபு. வணக்கம் கார்த்திக். தற்போது இந்த மாதிரியான தீ விபத்துகள் எதனால் ஏற்படுது? முதல்ல ஹலோ வணக்கம். இந்த மாதிரியான தீ விபத்துகள் வாகனங்கள்ல சாலையில செல்லும் போது எதன் காரணமா ஏற்படுது? எதனால் தான்? சாத்தியக்கூறுகள் என்னென்ன? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும் போது, அல்லது எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ் வெளி மார்க்கெட்ல மக்கள் ஆட் பண்ணும் போது அது ஜென்யூன் பார்ட்ஸா அது வந்து ஆட் காம்பர்டபிளா நம்ம காருக்கு அந்த கவனம் இல்லாம சில தடவை தேவையில்லாத அக்சசரிஸ் ஆட் பண்றதுனால எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் நடக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், ஃபியூல் டேங்க்ல பெட்ரோலா இருந்தாலும் சரி டீசலா இருந்தாலும் சரி, இப்ப நாங்க எங்க வெப்சைட்லனா wiki.in கம்ப்ளீட்டா லிஸ்ட் கொடுத்துப்போம். எப்படி மழை காலத்துக்கு வந்து நம்ம காரை தயார் பண்றோமோ அதே மாதிரி வெயில் காலத்துக்குன்னு காரை தயார் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல் ஃபியூல் டேங்க்கு ஃபுல்லா எப்போதுமே ஃபில் பண்ணக்கூடாது வெயில் நேரத்துல, ஏன்னா ஃபியூல் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். தேவையான அக்சசரிஸும் இந்த ஃபியூவல் டேங்கை ஃபில் பண்றது, அதுக்கப்புறம் சர்வீசஸ் வந்து ப்ராப்பரான இன்டர்வல்ஸ்ல ரெக்கமெண்டட் டைம் இன்டர்வல்ஸ்ல ப்ராப்பரா பண்றது, இது எல்லாத்தையுமே. அதை விட முக்கியமானது இந்த ஏசியை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறது. இது நீங்க சர்வீசஸ் பண்ணாலே ரெகுலரா நடந்துரும். ஏசியை ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுல ஏதாவது மிஸ்மேட்ச் இல்ல மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆகிறதுனாலதான்
ஃபயரிங் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இப்போ லாங் டிராவல் போறாங்க யாராவது, இப்ப வெயில் காலத்துல லாங் டிராவல் போறாங்கன்னா முன்ன விட இப்ப ஏர் டென்சிட்டி வித்தின் த டயர்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதனால என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை கூல் பீரியட்னு சொல்லுவோம். அது 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்க ரெஸ்ட் எடுத்து காரை ஓட்டணும். இல்லைன்னா இன்ஜினும் பயங்கர ஹீட் ஆயிரும், டயர்ஸும் ஹீட் ஆகும் போது அதனாலயும் ஆக்சிடென்ட்ஸுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மிஸ் ஃபயரிங்ஸுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இஸ் a must சேஃப்டி எக்யூப்மெண்ட். கீப் தட் டு. கார்த்திக், கிண்டி கத்திப்பாரா மேல புது ஸ்கார்பியோ கார் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்பு தீப்பிடித்து தற்போது தீயணைப்பு வீரர்கள் அந்த காரனுடைய தீயை அணைத்திருக்கிறார்கள். அது இருந்த பெண்களும் பத்திரமா மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல நாம பார்த்தோம்னா சென்னையில இன்னைக்கு அதிகபட்சமா கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம். இதுவும் ஒரு காரணமா இருக்கக்கூடுமா? வெயில் காலங்க கார்களுக்கு நம்ம மழை காலத்துல இப்ப மத்த காலத்திலேயே இருக்கிற மாதிரி வெயில் காலத்துல காரை ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, நீங்க ரொம்ப 12 hours நான் ஸ்டாப்பா டிராவல் பண்றீங்கன்னா மழை காலத்துல டிராவல் பண்றதுக்கும் வெயில் காலத்துல டிராவல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பிளாக் அண்ட் ரூஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ரூஃப் ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அக்சரிஸ் இப்போ ஆடியோ சிஸ்டம் மாட்டுறாங்க, இந்த மாதிரி மாட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் சென்டர்ல மாட்டாம ஆஃப்டர் மார்க்கெட் எங்கேயாவது ரோட் சைட்ல மாட்டும் போது அதுல கேபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இன்சுலேட் பண்ணாம இருந்தாலும் மிஸ்ஃபயர் ஆகிற சான்ஸ் இருக்குது. சரி, இது வேரிய பிசிக்ஸ் படிதான். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் போது ஈஸியா ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கும் போது நம்ம முடிஞ்ச அளவு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும். மேஜரா அந்த ஃபியூல் டேங்க்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு நல்லது. நீங்க சொல்ற ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆடியோ சிஸ்டம் தொடங்கி ஏசி வரைக்கும் சின்ன சின்ன இடத்துல குறைந்த விலை அப்படின்றதுக்காக வாங்காம தரமான ஒரு பொருளா வாங்கும் போது இந்த மாதிரியான தீப்பிடிக்கும் அபாயம் என்பது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த மாதிரியான தீ பிடித்து விட்டால் உடனடியா என்ன செய்யணும்? உடனடியா உங்ககிட்ட ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவு அதை ஆஃப் பண்ண பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆக்குபன்ஸ், பேசஞ்சர்ஸ், டிரைவர்ஸ் யாருனாலும் காரை விட்டு வெளியே வந்துடணும். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வெளியே வந்துட்டு மற்ற டிராபிக், ஆன்கோயிங் டிராபிக் இல்ல வேடிக்கை பார்க்க வர பெடஸ்ட்ரியன்ஸ் யாருமே அது பக்கத்துல, ஏன்னா இது எக்ஸ்ப்ளோர்டு ஃபியூல் டேங்க் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க காரை விட்டு தள்ளி வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் லைக் ஃபயர் சர்வீஸ்க்கோ இல்ல ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்ணி இமீடியட்டா ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு இது பண்ணி அந்த ரோட நீங்க சேஃபா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ரேதர் தென் நீங்க ஒரு ஹீரோயிக்கா போய் காரை ப்ரொடெக்ட் பண்றதோ இல்ல உங்க மெட்டீரியல் லாஸ் ஆயிடுதுன்னு வருத்தப்படுறத விட உங்க உயிரை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்கணும், உடைமைகளை ரெண்டாவது. இப்படி கார் தீப்பற்றும் போது எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க வேண்டும்? அந்த கார் வெடிக்கக்கூடிய அபாயம் நிதர்சனத்துல இருக்கா? இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இப்ப கம்ப்ளீட்டா பர்ன் ஆகுது, ஒரு ஃபியூவல் டேங்க் இவங்க ஃபுல்லா வச்சிருக்காங்கன்னா அதுக்கு சான்சஸ் இருக்கதான் செய்யுது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவு அதோட அந்த இடத்துல இருந்து விலகி தள்ளி இருந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி அவங்க வர வெயிட் பண்ணி அவங்ககிட்ட இந்த விஷயங்களை கொடுக்கறது தான் சரியான முறையா இருக்கும், ரேதர் தென் நம்ம அந்த கண்ட்ரோல் எடுக்கிறத விட. திரு கார்த்திக், நம்ம நிதர்சனத்துல பார்த்தோம் அப்படின்னா தீயணைப்பான் இங்க 90% வாகனங்கள்ல இருக்காது, இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது உடனடியா என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொன்னது கதவு திறந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக் லாக்ஸா வேற இருக்கு. அப்படி இருக்கிற தருணத்துல என்ன பண்றது? ஆட்டோமேட்டிக் லாக்கா இருக்கிறதுனா இப்ப ஆக்சுவலா இன்னொரு சேஃப்டி டிவைஸ் எல்லாரும் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்னு வித் லைட்டோட ஒரு ஹேமர் ஒன்னு இருக்குதும். அந்த ஹேமர் எதுக்கு யூஸ் பண்றதுன்னா கிளாஸஸ் இப்ப இன் கேஸ் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் லாக்கிங்ல சில தடவை எமர்ஜென்சி லாக் ஆகி உள்ள இருந்து டோரை திறக்கவே முடியாதபடி ஆயிடுச்சுன்னா அந்த ஹேமர் வச்சு கிளாஸை பிரேக் பண்ணி வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அற்புதமான சாதனம் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. சீட்ல ஹெட் ரெஸ்ட் பெயிண்ட் இருக்கும், உங்க தலைய வைக்கிறீங்கல்ல சீட்ல, அது ரிமூவபிளா தான் வச்சிருப்பாங்க எல்லா கார்லயுமே. அதை எடுத்து அந்த கம்பியை வச்சு கூட கிளாஸை உடைச்சுக்கலாம். அதோட பர்பஸ், ஒன் ஆஃப் த பர்பசஸ் அதுவும் கூட. ஸோ நீங்க அதை வச்சு கிளாஸை பிரேக் பண்ணி வெளியே வந்துடணும். அஸ்மனி ஆக்குபன்ஸ் எல்லாருமே வெளியே வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுமே தவிர உள்ள இருந்து கார் ஃபயர்ல இது பண்றது, டவுஸ் பண்றதுக்கோ இல்ல போனட்டை திறந்து பார்த்து என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கோ, அன்லஸ் உங்களுக்கு யூஆர் சாலிட் மெக்கானிக் இல்ல ஆட்டோமொபைல்ல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வழிய, அதுவும் அந்த மாதிரியான ரோட்ல இவ்வளவு டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவோ சேஃப்டி. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கார்த்திக். நன்றி உங்க தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், கிண்டி கத்திப்பாரா மேல ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு கார் ஒன்று தீப்பிடித்து இருந்து தற்போது அந்த தீ அணைக்கப்பட்டிருக்கு. தற்போது அங்க நிலை என்ன?
திவ்யா, அரை மணி நேரத்துக்கு முன்பாக கேகே நகர் சூளைப்பள்ளத்திலிருந்து செஞ்சி நோக்கி ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக செஞ்சி நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ கார் மூலமாக சென்று கொண்டிருந்த அந்த வாகனம் தீப்பிடித்து எரிந்து தற்போது தீயணைப்பு துறையினரால் அணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரில் பயணம் செய்திருந்த 5 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறையினர் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அந்த காரில் ஏற்பட்ட தீயை அணைத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் காட்சியை நம்மால் இங்கு காண முடிகிறது. காவல்துறையினர் தற்போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள். கிண்டி மேம்பாலத்திலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இந்த தீ அணைக்கப்பட்டது. தீ மலமளவென பற்றிய உடனேயே தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்னவென்று தற்பொழுது தெரியாமல் தற்பொழுது அதற்கான காரணம் குறித்து தீயணைப்புத்துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த காரினுள் இருக்கக்கூடிய கூலண்ட் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் சரியாக இவர்கள் அந்த காருடைய உரிமையாளர்கள் பராமரித்தனரா அல்லது வெயில் காரணமாக இந்த அந்த பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்தும் தற்பொழுது தீயணைப்புத்துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள். காரில் ஏற்பட்ட தீயை அணைத்தவுடனேயே காரினுடைய இன்ஜினை உடைத்து தீயணைப்புத்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள். தற்பொழுது நம்மிடையே என்ன இது மட்டும் சொல்லிடுங்க. தற்போது நம்மிடையே தீயணைப்புத்துறையினுடைய அதிகாரி ஒரு இருக்கிறார், அவரிடமே கேட்போம். லைவ் போயிட்டு இருக்கு. தீயணைப்புத்துறையினர் நமக்கு தகவல் தர மறுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நமக்கு ஆஃப் த ரெக்கார்டாக இது வெயிலின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இது குறித்து மேற்கொண்டு விசாரணை ஆய்வின் முடிவிலேயே தெரிய வரும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தீ விபத்து ஏற்பட்டு அரை மணி நேரம் கழிந்த போதிலும் இன்னமும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன் இணைப்புல இருங்க. தற்போது சென்னை போக்குவரத்து யூனியன் செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் நம்முடன் தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். வணக்கம். இந்த மாதிரியான சமயங்கள்ல ஓட்டுநர்கள் எவ்வாறு அந்த நேரத்தை கையாளணும் சார்? ஓட்டுநர்கள் கையாளுனா திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா நம்ம என்னமா பண்ண முடியும்? தெரிஞ்சுன்னா ஏசி வண்டியா இருந்தீங்கன்னா அது ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். ஏசி வண்டியா இருந்தீங்கன்னாக்கா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லீக்கேஜ் ஆஃப் டீசலு அது செல் மோட்டர் விட்டா ஒயர் கனெக்ஷன் வேற இடத்துல பட்டுச்சுனாக்கா ஃபயர் ஆகிடும். அது என்ன ஏசி கம்ப்ரெஷன் ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ள பேசஞ்சருக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல யாருக்கும் ஒன்னும் ஆகல. அதுல 5 பெண்கள் இருந்திருக்காங்க, ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஆனா அவர்கள் அனைவருமே பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா வெயில்னாலையும் இந்த மாதிரியான தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அந்த டீசல் படும்போது வேப்பர் வரும். வேப்பர் வரும்போது அந்த ஆவி வரும்போது வயர் ஷார்டேஜ் இருந்ததுனாக்கா டப்புன்னு ஃபயர் ஆயிடும். இந்த மாதிரியான நேரங்கள்ல தீ அணைப்பான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒவ்வொரு கார்லயும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசின பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. ஆனா யாருமே அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதை எப்படி விதிமுறையா கொண்டு வர்றது? அது மேனுபேக்சரர் they have to take the necessary steps. அதாவது அவங்க தயாரிக்கும் போதே கார்ல இப்ப கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல நான் ஏசி தான், ஏசி இல்ல. ஏன்னா காரு அது மாதிரி சொபிஸ்டிகேட்டட் வெஹிக்கிள்ல ஏசி இருக்கிறதுனால they have to manufacture to do the fire extinguisher immediately. means அந்த வயர் கனெக்ஷன் கட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு. அதை கண்ட்ரோல் டக்குன்னு ஃபயர் ஆச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும். இந்த டேங்கர் வண்டியில எல்லாம் இருக்கும். அது மாதிரி டக்குன்னு சீட்டுக்கு அடியிலேயே ஒரு கனெக்ஷன் சுவிட்ச் இருக்கும். அதை கட் பண்ணிட்டோம்னா வயர் என்ன அந்த கரண்ட் பாசிங் கட் ஆயிடும். இமீடியட்டா we can ஃபயரை நம்ம அணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேனுஃபேக்சரர்ஸ் do the necessary steps. நீங்க சொன்ன மாதிரி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த மாதிரியான கார்களை கண்டிப்பா தீயணைப்பான வச்சு அந்த கார்களை விற்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இதுல ஏசி வண்டியில they have to maintain that control switch. நன்றி திரு ராமகிருஷ்ணன். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன், தற்போது அங்கு நிலவரம் என்ன? ஹலோ.
தற்பொழுது இந்த தீ விபத்து சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு நம்மிடையே இருக்கிற அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். இந்த தீ விபத்து எப்போ ஏற்பட்டதுங்க? 3:30 மணிக்கு ஏற்பட்டது சார். 3:30 மணிக்கு ஏற்பட்டது. நான் ஸ்டாண்ட்ல இருந்து ஓடிய பக்கமா ஒரு புகை மூட்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு சார். ரொம்ப அதிகமானவோ எரியோ. அப்புறம் போலீஸ்கார் வந்து ஆக்டிவேட் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க சார். ஃபயர் சர்வீஸ் வர வச்சு கூப்பிட்டு ஃபயர் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டாங்க சார். இதான் நடந்தது சார். இந்த ஸ்கார்பியோ கார் நீங்க வந்து ஒரு ஓட்டுநர் நினைக்கிறேன். இந்த ஸ்கார்பியோ கார் புதுசு மாதிரி தான் தெரியுது. வெயில் அதிகமா இருக்கிறதுனால இது மாதிரியான தீ விபத்து ஏற்படும் நினைக்கிறீங்களா? சார் ஏசி போட்டனால அதிகமாக இருக்கும் சார். தண்ணி அதிக லாங்கில் வந்திருப்பாங்க. ஏசி போட்டனால நம்ம பேட்டரி இதாக இருந்தாலும் ஃபயர் ஆயிருக்கும் சார். வேற ஒன்றும் இல்லை, இதுதான் ஆயிருக்கும் சார். வெயில்னால ஆயிருக்குன்றீங்க? வெயில்னால ஆயிருக்கும் சார். அதிகபட்ச வெயில் இது, அதெல்லாம் ஆயிருக்கும் சார். கார்ல வந்து இனிஷியலா இன்ஜின்ல தான் ஃபர்ஸ்ட் தீ பிடிச்சதுங்களா? ஆமா, பேட்டரியில் இருக்கும் சார். மெயின் இன்ஜின்ல தான் தீ பிடிச்சது. எரிஞ்ச உடனே சத்தம் ஓவரா இருந்தா ஆறுன அடிக்கடிக்கா அது வயர் பத்திக்கோ ஃபுல்லா எரிஞ்சிச்சு சார். இப்போ கார்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க எப்படி மீட்கப்பட்டாங்க? அது அவங்களே இறங்கிட்டாங்க சார். இறங்கி வண்டி ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க சார். வண்டி அவங்களே இறங்கி போயிட்டாங்க சார். எத்தனை பேர் இருந்தாங்க உள்ள? பெண்கள் யாராவது இருந்தாங்களா? பெண்கள் 5 பேர் இருந்தாங்க சார். ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார் சார். எப்படி வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம்? அதாவது அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏதாவது ஏற்பட்டுதா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். அவங்க விட்டுட்டு ஓரம் போயிட்டாங்க. ஃபயராகவும் எட்டுட்டு போயிட்டாங்க சார். அவங்க ஓரம் போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த 5 பேருமே பெண்கள். ஏசி வேற போட்டிருந்திருக்கு. கார் வந்து தீப்பத்து இருக்கு. அந்த புகையை அந்த திடீர்னு புகை உள்ள போயிருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கும் இல்லையா? ஆபத்து இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். ஆபத்து உள்ள இருந்தா ஆபத்து இருக்கு சார். கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க ஒரு ஓட்டுநர் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க எப்படி செயல்பட்டீங்க? நாங்க எல்லாம் டிராபிக் கிளியர் பண்ணோம் சார். அவங்க எல்லாரும் போயிட்டு டிராபிக் கிளியர் பண்ணோம் சார். ஃபுல்லா அங்க ஸ்டாண்ட்ல ஓடி வந்து டிராபிக் கிளியர் பண்ணோம் சார். சிஐடி எல்லாம் வந்து டிராபிக் கிளியர் பண்ணோம் சார். நாங்க ஒரு 3-4 பேர் டிரைவரை வந்து கிளியர் பண்ணோம் சார் டிராபிக். ஓகே. இது கிண்டி மேம்பாலம், இந்த கத்திப்பாரா மேம்பாலம்ன்றது ரொம்ப டிராபிக் ஆன மேம்பாலம். ஒரு முக்கியமான நேரங்களில் இது மாதிரியான ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பொதுமக்களை வந்து எப்படி வந்து போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? பண்ணாங்க சார். பண்ணாங்க சார். அதெல்லாம் பண்ணாங்க சார். ஃபுல் எல்லா டிராபிக் கிளியர் பண்ணாங்க. நாங்களும் கிளியர் பண்ணாங்க சார். டிராபிக் எந்த பிரச்சனை இல்லை சார். அவங்க கிளியர் பண்ணி விட்டாங்க சார் டிராபிக் போலீஸ்காரங்களா. ஓகே. சரி, இது மாதிரியான நேரங்களில் இன்ஜின்ல தீ விபத்து ஏற்படும் பொழுது எப்படி அதுல இருந்து நம்ம தற்காத்துக் கொள்றது? எப்படி அந்த தீ அணைக்கிறது? தண்ணி ஊற்றி அடிக்கணும் சார். இல்லைன்னா மண்ணு என்ன போட்டு அடிக்கணும் சார். எது மேலே சார் கத்திப்பாரால மெயின் அதுதான் சார். வேற ஒன்றும் இல்லை சார். இந்த பிரிட்ஜில் வந்து மண்ணு இங்க பக்கத்துல இல்ல, தண்ணியும் இல்ல. அதனாலதான் அந்த தீ வந்து மலமளவன எரிஞ்சுதா சொல்றீங்க. ஒரு ஓட்டுநர் வந்து எப்படி வந்து சாதுரியமா செயல்படணும் இது மாதிரி நேரத்துல? கொஞ்சம் பரபரப்பா செயல் பண்ணணும் சார். வேற ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் பரபரப்பா இருக்கணும். ஆனா அவங்க வந்து உயிர் சேதத்தை வந்து தவிச்சாங்க சார். அவங்க அந்த பயிர் ஆனதும் இறங்கி எல்லாம் போயிட்டாங்க சார். இல்ல, இந்த ஓட்டுநர் எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து இங்க அந்த வட்டியை வந்து ஒரு காப்பாற்றணும் இல்ல தீ அணைக்கணும்ன்ற ஒரு இதுல முயற்சியில் ஈடுபடலன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணாங்க சார். அவர் அந்த மண் இந்த ஓரம் இந்த மண்ணெல்லாம் போட்டாரு. ஆனா அதுக்குள்ளே அவருக்கு மிஞ்சினும் தீவாயிடுச்சு சார். அது அவருக்கு மிஞ்சும் தீயாயிடுச்சு சார். அது பொதுவாக வந்து இது மாதிரியான தீ விபத்து சாலையில் ஏற்படும் பொழுது அங்க அருகில் இருக்கக்கூடிய மணலோ அல்லது நீரையோ எடுத்து அந்த தீயை அணைக்கணும்ன்றீங்க. பொதுவா இந்த வாகனத்தில் இது மாதிரி தீ விபத்து ஏற்படாத இருக்கிறதுக்கு அந்த கூலண்ட் ஆயில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி பராமரிக்கணும்? அது நல்லபடியாக பராமரிக்கணும் சார். அது கண்டிப்பாக பார்க்கணும் சார். அது வாரத்துக்கு ஒரு முறையில் மாசத்துக்கு ஒரு டைம் பார்க்கணும் சார். கூலண்ட் ஆயில்ன்றது அது ஏசி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது பார்த்தாகணும் சார். கண்டிப்பாக அது கூலண்ட் ஆயில்ன்றது அது சில பேர் பார்க்க மாட்டாங்க. கூலண்ட் ஆயில்ன்றது ஏசி ஃபுல் யூஸ் பண்ணாங்க. அதனால தீ விபத்து அதிகமாகும் சார். இந்த வெயில் காலங்களில் வெயில் அதிகமாக இருப்பதால் வாகனத்தில் காரில் ஏசி அதிகமாக போடும் ஒரு சூழ்நிலை இது போன்ற தீ விபத்து ஏற்படுவதாகவும் கூலண்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த திரவ பொருளை மாதத்திற்கு ஒரு முறையாவது மாற்ற வேண்டும் என்றும் வாகனத்தை அடிக்கடி பராமரிக்க வேண்டும் என்றும் கார் ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பராமரித்து வந்தால் இது போன்ற தீ விபத்தை தடுக்கலாம் என்றும் இது போன்ற தீ விபத்து ஏற்படும் பட்சத்தில் சாலையில் இருக்கக்கூடிய மணலை அல்லது தண்ணீரை உடனடியாக அந்த தீயின் மீது தெளித்தால் தீயை அணைக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடலாம் எனவும் ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, மணிகண்டன், அந்த காட்சிகளை பார்க்கும் போதும் மற்றவர்கள் அதை பார்த்தவர்கள் சொல்லும் போதும் அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் சாதுரியமா செயல்பட்டு காரை ஓரமா நிறுத்தி உள்ள பயணித்தவர்களையும் பத்திரமா வெளியே இறக்கி விட்டிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு புரிய வருது. தொடர்ந்து வாகன பராமரிப்பு நிபுணரான திரு சுதன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன். இந்த கோடை காலத்துல பெரும்பாலும் வெளியே சாதாரணமா போனாலே வந்து கார்ல வந்து ஏசி போட்டு போற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். இதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி கிடையாது மேடம். இதுக்கு வந்து சில சம் ஆஃப் ரீசன் சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெஹிக்கிள் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற வெஹிக்கிளா, அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, சம் ஆயில் லீக்கேஜஸ் இருக்கா, இல்ல ஃபியூல் லைன்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க, இல்ல ரெகுலரா சர்வீஸ்ல வந்து சர்வீஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்றத அவங்க கஸ்டமர் சைடு கண்டிப்பா அவங்க ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க சைடு நடக்கிற சில மிஸ்டேக்ஸ்னாலதான் சில இத மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு.
அப்படி ஒருவேளை வந்து ஏசினால கூட ஆகியிருக்கலாம் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? ஏசினால ஆகிறது பாசிபிள் கிடையாது. மேபி இதுல ஒரு விஷயம் சொல்ல போனா ஏசி வந்து ரெகுலரா யூஸ் பண்றாங்க, டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்ல ரன் ஆகுது இன்ஜின்ஸ் அப்படின்னும் போது எலக்ட்ரிக்கல் வயரிங்ஸ் அந்த டயத்துல வந்து இவங்க ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் இல்லாம எதையுமே செக் பண்ணாம வச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த ஃபேன் மோட்டர்ஸ் இதெல்லாம் வைண்டிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சம் ஆஃப் தி காம்பனன்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆச்சுன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் வந்து நியர்பை இருக்கிற ஃபியூல் லைன்ஸ் ஆயில் லீக்கேஜஸ் எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வெயிலும் கூடுதலா இருக்கு, இதனால இது நிகழ்ந்திருக்கலாமா? ஹாட் கண்டிஷன் கோல்ட் கண்டிஷன் இது ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணி தான் நாங்க மேனுஃபேக்சர்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு மெஷினை வந்து டெஸ்ட் எல்லாம் முடிச்சுதான் உங்களுக்கு டெலிவர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஹாட் கண்டிஷன் கோல்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இதுக்கு கொடுக்க கூடாது. முறையான பராமரிப்பு தேவை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சுதன். ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும்.